செல்லம்மா சீரியல்ல தியாகராஜன் சித்தார்த் கிட்டயும் செல்லம்மா கிட்டயும் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. கல்யாண கலையே உங்க முகத்துல காணும். இப்ப வரைக்கும் யாருக்குமே நீங்க பத்திரிக்கை கொடுக்காம இருக்கீங்க. அந்த மேகா சொன்னதெல்லாம் நினைச்சு மனசை குழப்பிக்காதீங்க. மேகா போய் தான் சொல்லுவான்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த கல்யாணத்தை கெடுக்கணும்னு தான் அவ திரும்பவும் இந்த மாதிரி சொல்லியிருக்கா. குறிச்ச தேதியில உங்க 2 பேர் கல்யாணம் நடக்கும். நடுவுல இந்த மேகா தடுத்தாலும் நான் பாத்துக்கிறேன். அவளை என்ன பண்ணி அமைதியாக்கணும்னு எனக்கு தெரியும். நீ அதை பத்தி வருத்தப்பட வேணாங்கிறாரு. கூடவே கையில பத்திரிக்கை கொடுத்து நாலுல இருந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் போய் பத்திரிக்கை கொடுத்துருவாங்கன்னு சொல்ல சித்தார்த்தும் செல்லமாவும் சரி தாத்தா நாள்ல இருந்து கொடுக்குறோங்கிறாங்க. அடுத்த நாள் சித்தார்த்தும் செல்லமா ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க வீட்டுக்கு எல்லாம் போய் 2 பேரும் சேர்ந்து பத்திரிக்கை கொடுத்து அவங்க கல்யாணத்துக்கு வாங்கன்னு எல்லாரும் அடிக்கிறாங்க. கடைசியா கோயில் ஐயர்கிட்ட போய் ஒரு பத்திரிக்கை கொடுப்போம். ரொம்ப தெரிஞ்சவராச்சேன்னு கோயிலுக்கு போய் ஐயர்கிட்ட பேசிட்டு அவர்கிட்ட பத்திரிக்கை கொடுக்குறப்போ சித்தார்த்தும் செல்லமாவும் கோயிலுக்குள்ளதான் இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சு மேகா அங்க வந்து பிரச்சனை பண்றாங்க. சாமி கிட்ட முன்னாடி வச்சு இந்த பத்திரிகையை எடுத்து கிழிச்சு கல்யாணம் நடக்கவே நடக்காது. எவ்வளவு பெரிய திருட்டு பையன் சித்து, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்னை கெடுத்துட்டு இந்த செல்லம்மா கோயத்துல தாலி கட்டணும் நீ பாப்ப. கல்யாணம் உனக்கு நடந்தா என் கூட தான் நடக்கணும். அப்படி இல்லைன்னா நான் அவமானப்படுத்திடுவேன்னு மிரட்டுறாங்க. இதை கேட்டு இந்த சித்தார்த்தோ கோவப்பட்டு மேகாவை கன்னத்துல இறையிறாரு. ஏன் இந்த கோயிலை விட்டு வெளியே போகாம பேசியிருந்தானோ அவ்வளவுதான், இங்கே உன்னை கொன்னு போட்டுருவோன்னு மிரட்ட மேகாவும் நீ கொன்னாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்பாவுக்கு தப்பாம தான் நீ பிறந்திருக்க. உங்க அப்பா எப்படி ஜோதி கூட சுத்தினாரோ அதே மாதிரி தான் நீ என்ன பிளான் பண்ணி என்ன கர்ப்பம் வைக்கிருக்க. நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி இன்ஸ்பெக்டரை பக்கத்துக்காக போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. ஸ்டேஷன்ல இருந்த லேடி இன்ஸ்பெக்டர் கிட்ட மேடம் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவ்வளவு நாள் ஆச்சு, இன்னும் நீங்க ஆக்ஷனே எடுக்கல, உங்ககிட்ட காசு வாங்கிட்டீங்களா, என்ன ஆக்ஷன் எடுக்காம இருக்கீங்கன்னு கேட்க லேடி இன்ஸ்பெக்டரும் மேகா தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க, நான் இன்னும் காசெல்லாம் வாங்கல. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் சித்து இந்த மாதிரி பண்ணிருக்க ஒரு ஆள் கிடையாது. மேலதான் சந்தேகம் வருது. இதை பத்தி நான் டாக்டர் கிட்டே விசாரிச்சேன். உங்களும் இப்போ மேகாவோட வயித்துல கரு இருக்கிறதுனா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்க முடியாது. குழந்தை பிறந்தாதான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து யார் இதுக்கு அப்பான்னு கண்டுபிடிக்க முடியும். இது வரைக்கும் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீங்களும் அமைதியா தான் இருக்கணும், அப்பதான் உண்மை தெரியுங்கிறாங்க. கோபப்பட்டு வெளியே வந்த மேகாவும் மேல போலீஸ் நம்பினா இந்த பிரயோஜனமும் நம்மளுக்கு கிடையாது. மீடியா முன்னாடி சித்துவை பத்தின விஷயத்த சொல்லுவோம். அவங்க சித்துவை அவமானப்படுத்துவாங்கன்னு டிவி ஆளுங்களை கூப்பிட்டு சித்து என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான், அவன் ஒரு நல்லவன் கிடையாது, வயித்துல வளர்ற குழந்தைக்கு அவன் தான் அப்பான்னு நியூஸ்ல சொல்லிடுறாங்க. இதுதான் இனி எபிசோட்ல நடந்தது.